Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நீங்க பச்சை பயிறு வடை தான் பார்க்க போறீங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு சத்தானதும் கூட. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Asia's Tamil Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் பச்சை பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை. இப்போ இந்த பச்சை பயிரை நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் பாதி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஈர்க்கு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பால் எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை உருட்டி எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி. இப்போ வடை எல்லாம் நல்லா வெந்து வரதுக்காக இப்படி இந்த ஓட்டை போட்டு நான் போடுறேன். நீங்கள் இப்படி போடுறா இருந்தாலும் போடலாம், நார்மலாக தட்டினாலும் தட்டிக்கலாம். எண்ணெயில் மெதுவாக இப்படி வச்சுருங்க. இப்போ ரெண்டாவது செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளங்கையில் வச்சு அழுத்திட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்புறம் மெதுவாக எண்ணெயில் வச்சுருங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் வடை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வடையாக போட்டு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பக்கம் வெந்தது நம்ம திருப்பி போட்டு எடுத்தாச்சு இந்த வடையை. இப்போ பச்சை பயிறு வடை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.